Hello everyone. இந்த வீடியோல நம்ம CSS Fluxbox ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். Fluxbox ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை ஈஸியா அரேஞ்ச் பண்றதுக்காகவும் அலைன் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோல நம்ம Fluxbox கண்டெய்னர்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணி அதோட கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்னு கொடுப்போம். கிளாஸ் இதுதான் நம்மளோட ஃப்ளக்ஸ் கண்டெய்னர். நம்ம ஃப்ளக்ஸ் கண்டெய்னர் கூட நேம் கொடுத்துக்கலாம். இந்த டிவ்க்குள்ள இந்த கண்டெய்னருக்குள்ள வரப்போற எலமெண்ட்ஸ் தான் நம்மளோட ஃப்ளக்ஸ் ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல 1 அந்த மாதிரி 2 இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம்ஸ் வந்து நமக்கு லைவ் சர்வர்ல இந்த மாதிரி 1 by 1 டிஸ்பிளே ஆகுது. இங்க வந்து நம்ம ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸ்டைல் இங்க வந்து நம்மளோட ஃப்ளக்ஸ் கண்டெய்னரை வந்து நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில ஃப்ளக்ஸ்ன்னு கொடுக்கணும். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். இப்போ நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்ததும் நம்மளோட கண்டென்ட் வந்து இங்க ரோ வைஸ்ல சேஞ்ச் ஆகிடுச்சு. இதோட நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிப்போம். பேக்ரவுண்ட் கலர் இந்த ப்ளூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட இந்த ஃப்ளக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம ஸ்டைல்ஸ் கொடுப்போம். ஃப்ளக்ஸ் கண்டெய்னருக்குள்ள இருக்க டிவ்ஸ்க்கு நம்ம ஸ்டைல் கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி ஒரு ரெட் 100 பிக்சல் மார்ஜின் 10 பிக்சல். நம்ம கண்டெய்னருக்கு நம்ம ஒரு ஹைட் கொடுத்துக்கணும். ஹைட் 300 பிக்சல். இப்போ உங்களுக்கு இங்க நல்லா தெரியும். இங்க ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் நம்மளோட ஃப்ளக்ஸ் கண்டெய்னர். இதுக்குள்ள இருக்கிற இந்த ரெண்டு ஒயிட் பாக்ஸ் தான் நம்மளோட ஃப்ளக்ஸ் ஐட்டம்ஸ். நம்மளோட பிரைமரியா இருக்கிற பேரண்ட் கண்டெய்னர் தான் நம்மளோட ஃப்ளக்ஸ் கண்டெய்னர். அதோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து இங்க ஃப்ளக்ஸா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஃப்ளக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு ஸ்டைல்ஸ் கொடுக்க முடியும். ஃப்ளக்ஸ் கண்டெய்னர்ல ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட எலமெண்ட்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 1 2 கரெக்டா தெரியல, அதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிப்போம். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர், ஃபாண்ட் சைஸ் 10 பிக்சல் கொடுப்போம். ஒரு 30 பிக்சல் கொடுப்போம். இப்போ நம்மளோட நம்பர்ஸ் வந்து தெளிவா தெரியும். இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஒன்னொன்னு அப்ளை பண்ணணும். டிஃபால்ட்டா நம்மளோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ரோ வைஸ்ல இருக்கும். நம்ம ஃப்ளக்ஸ் கொடுத்ததுனால நம்மளோட எலமெண்ட்ஸ் வந்து இங்க ரோ வைஸ்ல டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா சேஞ்ச் பண்ணோம்னா காலம் கொடுத்துட்டு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்தா நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து இப்போ காலம் வைஸ்ல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஃபால்ட்டா வந்து ரோல இருக்கும். இப்போ நம்ம ரோவும் கொடுத்து பார்ப்போம். ரோ இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் வந்து ரோ வைஸ்ல டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதுல நமக்கு ரோ ரிவர்ஸ் அண்ட் காலம் ரிவர்ஸ் இருக்கு. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இப்போ நமக்கு ரோ ரிவர்ஸ் எப்படி டிஸ்ப்ளே ஆகியிருக்குன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளோட எண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. அங்க இருந்து நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா டிஸ்ப்ளே ஆகிட்டு வரும். அந்த மாதிரி காலம் ரிவர்ஸ் இருக்கு நமக்கு. காலம் ரிவர்ஸ்னா அந்த மாதிரி நம்மளுக்கு காலம் வைஸ் ரிவர்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ளக்ஸ் ரேப் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நம்ம இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நிறைய ஐட்டம்ஸை இங்க ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி செவன், எயிட், 9, 10. இப்போ நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகியிருக்குன்னு பாருங்க. இங்க வந்து நம்ம ஃப்ளக்ஸ் ரேப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ளக்ஸ் ரேப், இங்க வந்து நம்ம ரேப் கொடுப்போம். இப்போ நம்ம ரேப் கொடுத்ததுனால நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து ரேப் ஆகி நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. இதுல டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்குன்னா நோ ரேப். ரேப் ஆகாம நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே ரோ வைஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நோ ரேப் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரேப் ஆகி நமக்கு நியூ லைன்ல டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ளக்ஸ் ரேப் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நம்ம இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நிறைய ஐட்டம்ஸை இங்க ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி செவன், எயிட், 9, 10. இப்போ நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகியிருக்குன்னு பாருங்க. இங்க வந்து நம்ம ஃப்ளக்ஸ் ரேப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ளக்ஸ் ரேப், இங்க வந்து நம்ம ரேப் கொடுப்போம். இப்போ நம்ம ரேப் கொடுத்ததுனால நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து ரேப் ஆகி நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகியிருக்கு. இதுல டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்குன்னா நோ ரேப். ரேப் ஆகாம நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே ரோ வைஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நோ ரேப் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரேப் ஆகி நமக்கு நியூ லைன்ல டிஸ்ப்ளே ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு இதுல ரேப் ரிவர்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு. ரேப் ரிவர்ஸ் கொடுத்தா நமக்கு இப்போ ரிவர்ஸ்ல இருந்து நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் எப்படி அலைன் ஆகணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இங்க ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்து பார்ப்போம். இது நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும், நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் சென்டர்ல நம்மளுக்கு அலைன் ஆகியிருக்கு. அந்த மாதிரி இதுல ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் தான் நம்மளோட டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்னா டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அலைன் ஆகிட்டு வரும். அந்த மாதிரி ஃப்ளக்ஸ் எண்ட் இருக்கு. அப்பனா எண்டிங்ல இருந்து நமக்கு அலைன் ஆகிட்டு வரும். அந்த மாதிரி ஸ்பேஸ் அரௌண்ட், ஸ்பேஸ் பிட்வீன், இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்து பார்ப்போம்.
நம்மளோட ஸ்பேஸ் பிட்வீன் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயும் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளோட எண்டிங் பாயிண்ட்லயும் ஆட் ஆகிட்டு, மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து மிடில்ல இருக்கிற இந்த ஸ்பேஸை வந்து ஈக்குவலா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு ஸ்பேஸ் அரவுண்ட் இருக்கு. ஸ்பேஸ் அரவுண்ட் நம்ம ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஐட்டமை சுத்தி ஈவனான ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்கும். ஈவனான ஹைட்டும் அண்ட் ஹரிசாண்டலியா ஹரிசாண்டலா ஈக்குவல் ஸ்பேஸும் அண்ட் வெர்டிக்கலா ஈக்குவல் ஸ்பேஸும் அது எடுத்துக்கும். இங்க வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சுத்தி இருக்க ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த எலிமெண்ட்டை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் ஈவன்லின்னு இருக்கு. அது கொடுத்து பார்ப்போம். இப்போ ஸ்பேஸ் ஈவன்லினா அது எப்படி நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும்னா, நம்மளோட கண்டெய்னரை ஓவராலா எடுத்து இப்போ இங்க நமக்கு 3 ஐட்டம்ஸ் இருக்குன்னா அந்த 3 ஐட்டம்ஸ்க்கான ஸ்பேஸை 3ஆ டிவைட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஈக்குவலான ஸ்பேஸை கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்பேஸ் அரவுண்டுக்கும் ஸ்பேஸ் ஈவன்லிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம ஸ்பேஸ் ஈவன்லி கொடுக்கும்போது இங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்க எல்லா கேப்ஸும் வந்து நமக்கு ஈவனா இருக்கும். இங்க இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எலிமெண்டோட இது வரைக்கும் இந்த இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எலிமெண்டோட இது வரைக்கும் இருக்கிற எல்லா கேப்ஸுமே நமக்கு ஈவனா இருக்கும். இதுவே நம்ம ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்தோம்னா, இந்த எலிமெண்ட் சுத்தி இருக்க ஸ்பேஸ் தான் வந்து அங்க ஈவனா இருக்கும். அப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்க ஸ்பேஸ் தான் ஈவனா இருக்கும். அப்போ இங்க என்ன டிஃபரன்ஸ் நமக்கு வரும்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லயும் இந்த எண்டிங் பாயிண்ட்ல இருக்க ஸ்பேஸ் வந்து இந்த எலிமெண்டோட ஓவராலோட ஸ்பேஸ்ல இருந்து ஆஃப் ஆஃப் த ஸ்பேஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்பேஸ் அரவுண்டுக்கும் ஸ்பேஸ் ஈவன்லிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃப்ளக்ஸ் ஐட்டம்ஸ்ல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.